ஒருத்தரோட இன்கம் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கல, அந்த இன்கம்ல 25% குழந்தைங்களோட எஜுகேஷன், 35% ஃபுட்டுக்காக, ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்ல 80% வந்து ரெண்ட் பே பண்ணிடுறாரு. அப்ப பேலன்ஸ் அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் டோட்டல் இன்கம்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா, அந்த கொஸ்டின் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த அமௌண்ட் எதுவுமே கொடுக்காதனால நம்மளே ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணிக்கலாம். அவரோட மந்த்லி இன்கமோ அல்லது இன்கமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்மளே என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து 1000 அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அவரோட இன்கம் வந்து 1000 அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 1000 rupees அவரோட இன்கமா இருந்தா ஃபர்ஸ்ட் அவர் எதுக்கு செலவு பண்றாரு? ஃபுட்டுக்காக செலவு பண்றாரு. ஃபுட்டுக்கு எவ்வளவு பண்றாரு? 1000ல 35% வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க. ஓகேவா, 35% வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க. அப்ப 1000ல 35% எவ்வளோ? 350. அப்ப 350 rupees, 1000 ரூபாயில 350 ரூபாய் ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் 1000ல வந்து 10% வந்து 100. ஓகேவா, எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் லாஸ்ட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அந்த வேல்யூல அது வந்து 10%, லாஸ்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அந்த வேல்யூல அது 1%. அப்ப 1000ல 10% அப்படின்னா 100, 1% அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி ஈஸியா போட்டுடலாம். அப்ப 35% பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்? 350 சொல்லிடலாம். இல்ல டவுட்டா இருந்தாலும் நீங்க இப்படி போட்டு பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, செகண்ட் என்ன? செகண்ட் 25% குழந்தைங்களோட எஜுகேஷன், 25% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். ஓகேவா, எஜுகேஷனுக்கு எவ்வளவு சொல்ல? 25%. 35% 350, 25% பார்த்தோன்னே 250 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, அப்ப தன்னோட 1000 நம்ம ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணிக்கிட்டா அதுல 35% 350 ஃபுட்டுக்கும், 25% 250 எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிட்டாரு. மீதமுள்ள தொகையில் அடுத்தது 80%னா டோட்டலா 80% 800 போட முடியாது, ஏன்னா அமௌண்ட்டே இல்ல. ஓகேவா, அப்ப மீதமுள்ள தொகை இப்ப எவ்வளவு செலவாயிருக்கு? 350 பிளஸ் 250 எவ்வளவு? 600 rupees செலவாயிருச்சு. ஓகேவா, பிளஸ் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ பிளஸ் பண்ணா 600 rupees செலவாயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு? ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? மீதி எவ்வளவு இருக்கு? 400 rupees இருக்கு. ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்றாங்க? மீதமுள்ள தொகையில் 80% வீட்டு வாடகைக்கு. மீதமுள்ள தொகை வந்து 400. 400ல 80% வந்து வீட்டு ரெண்ட்டுக்கு, ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா, 400ல 80% எவ்வளவு? ஓகேவா, 400ல 80% இன்டூ 20. அப்ப 320 என்ன பண்ணிடுவாரு? வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணிடுவாரு. மீதி பேலன்ஸ் அவுட் எவ்வளவு இருக்கும்? பேலன்ஸ் வந்து 80 rupees இருக்கும். ஓகேவா, 80 rupees இருக்கும். ஓகேவா, அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, அவரோட வருமானத்தில் எவ்வளவு சதவீதம் மீதம் உள்ளது? மீதம் உள்ளது வந்து 80 ரூபாய் மீதம் இருக்கு. மொத்த வருமானம் எவ்வளவு? மொத்த வருமானம் 1000. 1000ல எவ்வளவு மீதி இருக்கு? 80 rupees இருக்கு. அது எத்தனை சதவீதம்? இன்டூ 100 போட்டீங்கன்னா 2 0க்கு 2 0, இந்த 0க்கு இங்க அடிச்சீங்கன்னா அப்ப 8. அப்ப 8% மீதம் உள்ளது.